Hi friends, welcome to cookhouse.samayal. வாங்க இன்னைக்கு சுவையான ஆரோக்கியமான ஆட்டா பிஸ்கட்ஸ் எப்படி வீட்லயே சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் அளவிற்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். 1/4 கப் ஆஃப் சுகரையும் 2 ஏலக்காயும் மிக்ஸியில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அது ஒரு சல்லடையில் சேர்த்து இது போல் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சுகர் பவுடரும் பட்டரும் நல்லா இது போல் நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதற்கு பிறகு 1 கப் அளவிற்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது எந்த கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்லை. அதையும் ஜல்லடையில் சேர்த்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அதையும் சலிச்சதற்கு பிறகு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவிற்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை கையை பயன்படுத்தி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நான் இதுவரை எதுவுமே சேர்த்தலை. அந்த பட்டரில் இருக்கிறதுலேயே இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். கோதுமையில் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் வராமல் தடுக்கிறதுக்கும் கிளாஸ்டோன் அப்புறம் குரோனிக் டிசீஸ் வராமலும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதில் குரோனிக் இன்ஃப்ளமேஷன்ஸ்ன்றது நமக்கு கம்மியாகும். இதனால் பிரெஸ்ட் கேன்சர் வராமலையும் தடுக்கப்படும். நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது சைல்டுஹுட் ஆஸ்மாஸ் வராமலையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். பாருங்கள், நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பால் சேர்த்து இது போல் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போது விரிச்சிடலாம். இது ஷேப் இன்னும் பரவாயில்லை, தேவையில்லை. நம்ம இதை ஒரு மெல்லியதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் தேய்ச்சதுக்கு பிறகு நம்ம ஒரு மேல் மூடியை பயன்படுத்தி இது ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுலபமான ஒரு டிஷ். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம கட் பண்ண பகுதியிலேருந்து எடுத்துடலாம். இது ஒரு ஃபாயில் பேப்பரில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது போலவே மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது போல் ரெடி பண்ணதற்கு பிறகு இதில் மேலே பால் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு நைஃபை கொண்டு நம்ம போல் டிசைன் கூட பண்ணிக்கலாம். நம்ம அப்படியும் வேக வைக்கலாம். இதை இது போல் டிசைன் பண்ணியும் வேக வைக்கலாம். நான் மேலே பாதாம் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது போல் பாதாமையும் இதில் வச்சதற்கு பிறகு நான் இன்றைக்கி இதை ஓவனில் தான் குக் பண்ண போகிறேன். நம்ம இதை ஓவனில் வச்சிடலாம். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இது குக் ஆகிடுச்சு. குக் ஆகும்போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். பாருங்கள், ரொம்ப சுவையான, ரொம்ப சுலபமாக, ஆரோக்கியமான, வீட்லேயே நம்ம ஆட்டா பிஸ்கட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.